ஆரம்பிப்போம். பேசலோட்டமா? Praise Lord, brother. ஆமேன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே அடுத்த வாரத்திலே எங்களுக்கு நேர மாற்றம் ஒன்று வருகிறது. அதற்காக கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன மாதிரி என்று தெரியவில்லை. ஒரு மணித்தியாலம் எங்களுடைய நேரம் ஒரு மணித்தியாலம் பின்னுக்கு போகிறது. அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். Amen. 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 வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக தன்னுடைய பாதத்தில் நாங்கள் ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக 104வது சங்கீதத்தை வாசிக்க கேட்ட ஆராதனைக்கு ஊடாக கடந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சு பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெயராதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுக்களை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கு எல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரிகைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல தேவனாய், வல்லமை உள்ளவராய், கிருபை நிறைந்தவராய் இருந்து இந்த நாட்களை எங்களுக்காக நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. கடந்த 2 மாதங்களாக நீர் எங்களை காத்த தேவன், கண்ணின் மணி போல காத்த தேவன், கரத்தினால் மூடி மறைத்த தேவன், உம்முடைய இறக்கைகளின் நிழலில் எங்களை கலிகூறச் செய்த தேவன், எம்மட்டும் காத்த தேவன், இனிமேலும் நீர் கைவிட மாட்டீர் என்று உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒரு மனமாக வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் இரு கரங்களை உம்மை நோக்கி நாங்கள் உயர்த்தி, எங்கள் இரு கண்களை உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், ஒரு மனமாக நன்றி சொல்லுகிறோம், முழு மனதோடு நன்றி சொல்லுகிறோம், உள்ளத்தினடி ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் என்று துதிக்கிறோம், நீர் வல்லமை உள்ளவர் என்று துதிக்கிறோம், நீர் நன்மைகளை ஏராளமாக செய்த தேவன் என்று துதிக்கிறோம். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்களுக்காக செய்த தேவன், ஒவ்வொரு நாட்களையும் கடந்த 2 மாதங்களும் புதிய நாட்களாக எங்களுக்கு தந்து கிருபைகளால் எங்களை நடத்தின தேவன், கரம் பிடித்து நடத்தின தேவன், ஆலோசனை சொல்லி யோசனையில் பெரியவராக இருந்த தேவன், ஒவ்வொரு வார்த்தைகளாம் மூலமாகவும் எங்களோடு பேசின தேவன், ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் எங்களுக்காக தந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி எங்களை நடப்பித்த தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல நல்ல தேவன் இல்லை என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நல்ல தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வீற்றிருப்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களை கரங்களில் கொண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி வருபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பெண்கள பாதங்களை உடையவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நீர் எங்களோடு கூட நடப்பதற்காக உமக்கு நன்றி.
நீர் எங்களோடு கூட ஜீவிப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை உயிர்க்க பண்ணின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்தின அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை கரத்தினால் மூடி மறைத்து காத்து கொள்ளும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாசலிலே கதவுகளில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து எங்கள் இல்லங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக தந்த இல்லங்களில் நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது நீர் எங்களோடு ஜீவிக்கிற தேவன், நீர் எங்கள் மத்தியில் உலாவி வரும் தேவன் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரும் வல்லமை உள்ளவருமான எங்கள் தேவாதி தேவன் நீர், அதிசயங்களை செய்கிறவரும் ஆகிய மகா உன்னதமான தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்று நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவது நீர் எங்களுக்காக செய்த கிருபை ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்காக நீர் தந்தது, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நீரே. நீர் எங்களுக்கு செய்த கிருபை என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை செவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, 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 இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், நீரென் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை செவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நேசிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தின எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உண்மையாகவே நேசித்து உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பலியான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிலுவ மரத்தில் எங்களுக்காக பலியான தேவன், உம்மை போல வேறொரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் இரக்கம் வைத்த தேவன் என்றபடியால் எங்கள் பாவங்கள் சாபங்களை நீர் தோளில் சுமந்து கொண்ட தேவன். உம்முடைய கிருபையின் கண்களால் எங்களை கண்டபடியால் நாங்கள் இன்னமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் ஜீவனோடும் சுகபலத்தோடும் வந்து உம்முடைய பாதத்தில் நிற்க செய்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இருதயங்களில் சமாதானம் தந்து வழி நடத்தும் உம்முடைய கிருபைகளுக்காக நான் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர் என்று ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மனதுருகும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு எல்லாமுமா இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஏழைகளின் புகலிடமும் எளியோரின் நம்பிக்கையுமாயிருக்கும் எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய பாதையில் நேர் வழியில் எங்களை நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆத்துமாவை நீர் நேரிய பாதையில் நடத்துவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பலவீனங்களை நீர் சுமந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி.
உள்ளங்கரங்களில் எங்களை வரைந்து வைத்திருக்கும் எங்கள் வல்லமையுள்ள தேவாதி தேவனே உமக்கு நன்றி. உயிருள்ளவரே, எங்களை காக்க வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் உயிருள்ளவரே, எங்கள் பலம் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. எங்கள் பலமும் திடமும் நீராயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பலம் உம்முடைய வார்த்தைகளாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பலம் உம்முடைய வல்லமையுள்ள பராக்கிரமம் செய்யும் கரமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளான எங்களை உம்முடைய கோலினால் எங்களை நல்ல பாதையில் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. ஒரு ஆயன் தன் மந்தையை அறிந்திருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் குடும்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் நன்மையான பாதையில் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வைப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு தாயினும் மேலாக, ஒரு தகப்பனிலும் மேலாக எங்களை இம்மட்டு மாற்றி தேற்றி அரவணைத்து சுமந்து வந்த தேவன் ஆண்டவரே. கடந்த 2 மாதமும் எங்களை உம்முடைய தோளில் சுமந்தீர் ஆண்டவரே. நாங்கள் நடக்க முடியாமல் நின்ற பாதைகளில் எல்லாம், கண்ணீரில் நின்ற பாதைகளில் எல்லாம் எங்களை கரம் பிடித்து இலகுவாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் எப்போதும் உம்முடைய பாதத்தில் நின்று ஜெபிக்க உம்முடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இமைப்பொழுது உம்முடைய முகத்தை எங்களுக்கு நீர் மறைத்தாலும் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய சமாதானம் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் உண்மையுள்ள தேவனும் நாங்கள் நம்பும் தேவனும் நாங்கள் நம்ப தகுந்த தேவனும் என்று உம்முடைய நாமத்தை மட்டும் நம்பி உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமம் சகலத்தையும் செய்ய வல்லது என்று நம்பி உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் உண்மை உள்ளது என்று நம்பி உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உன் தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி. தண்ணீரை நீ கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி. அக்கினியில் நீ நடக்கும் போது நான் கூட இருப்பேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு சமயத்திலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், இந்த புதிய மாதத்திலும் ஒவ்வொரு கணமும் நீர் எங்களோடு இருந்து எங்களை விசாரித்து நடத்த இருக்கும் தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருக்க போற தேவன். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போற தேவன். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்கள் கரம் பிடிக்க போற தேவன் ஆண்டவரே. உம்மை நம்பி நாங்கள் இந்த புதிய மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். உம்மை நம்பி நாங்கள் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பேசும் போதும் நீர் எங்கள் வாயிலிருந்து பேச எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அகில உலகத்தை படைத்த எங்கள் நல்ல தேவனே, எண்ணி முடியாத சுடர்களை எல்லாம் பெயரை சொல்லி அழைத்த அதிசயமான தேவன் நீரல்லவோ ஆண்டவரே. உம்முடைய கரத்தால் ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் நின்று நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நேசிக்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேன்,
நேசிக்கின்றேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிக்கின்றேன் இயேசுவே. நேசிக்கின்றேன், நேசிக்கின்றேன், நீரே எல்லாம் இயேசுவே. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், உமை பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நல்ல தேவாதி தேவன், எங்கள் கண்மலையான தேவன் நீர். எந்த நேரத்திலும் எப்படியான ஒரு சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. வியாதியான நேரங்கள், நோயில் இருக்கும் நேரங்கள், கண்ணீரில் நிற்கும் நேரங்கள், தடுமாறி நிற்கும் நேரங்கள், எந்த நேரத்திலும் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. இம்மட்டும் காத்த எங்கள் தேவாதி தேவன் நீர். ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை விசாரித்து நடத்தின தேவன். எங்கள் குறைவுகள் ஒவ்வொன்றையும் நிறைவாக்கின தேவன். எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்த தேவன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. நாங்கள் உம்மேல் வைக்கும் விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் மேலாக நீர் எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறீர். அற்புதமாய் எங்களை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறீர். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் நேரங்கள் எங்களை கண்ணோக்கி பார்த்த தேவாதி தேவனே, சுகத்தையும் பலத்தையும் தந்து நீர் இம்மட்டும் எங்களை நடத்தினீரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக நீர் உலகிற்கு வந்த தேவன். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, எங்கள் தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிற எங்கள் தேவன் நீர். எங்களுடைய தேவனுமாக, எங்கள் குடும்பத்தின் தேவனாக, எங்கள் பிள்ளைகளின் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த எங்களை உம்முடைய கிருபையின் கண்களை இந்த நேரத்தில் காணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கரத்தில் வைத்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. பிதாவினிடத்தில் நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றவரே உமக்கு நன்றி. உன்னை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவேன் என்றவரே உமக்கு நன்றி. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றவரே உமக்கு நன்றி. எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. ஏனிலும் பலவான்களாயிருந்த எங்கள் பலத்த சத்துருவுக்கும் எங்களை பகைக்கிறவர்களுக்கும் எங்களை விடுவித்தவரே உமக்கு நன்றி. பகைவர்களின் ஆரவாரங்களை அடங்கி ஓய பண்ணுபவரே உமக்கு நன்றி. எரிச்சல்கள், பொறாமைகள், வன்கண்களில் இருந்து எங்களை காத்துக் கொள்பவரே உமக்கு நன்றி. உம்முடைய ஜீவ ரத்தத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் குடும்பங்கள் மேலும், நாங்கள் வசிக்கும் இல்லங்கள் மேலும் நீர் தளித்தங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னவரே, கொடுமையான மனுஷருக்கு எங்களை நீர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. என் கால்கள் வலுவாதபடி நான் நடக்கும் பாதையை அகலமாக்கி எங்களை நடத்தி கொண்டு வருகிறவரே உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய வலதுகரம் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் எங்களை தாங்குவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ரட்சிப்பென்ற கேடகத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே.
அப்பா நான் உம்மையே ஆராதிக்கின்றேன். அன்பே நான் உம்மையே பணிந்திடுவேன். அப்பா நான் உம்மையே ஆராதிக்கின்றேன். அன்பே நான் உம்மையே பணிந்திடுவேன். சர்வ படைப்பின் காரணர் நீரே, சர்வ மகிமைக்கும் பாத்திரர் நீரே. ஹalleluya, 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 ஹalleluya. என்னையும் தேடி நீரே ஆராதிக்கின்றேன். அன்புடனே தூக்கி நீரே துதித்திடுவேன். பாவங்களை மாற்றி நீரே ஆராதிக்கின்றேன். பிள்ளையென அழைத்தீரே துதித்திடுவேன். முழு மனதுடனே உம்மை நெருங்கிடுவேன். முழு மகிழ்வுடனே உம்மை ஆராதிக்கின்றேன். முழு மனதுடனே உம்மை நெருங்கிடுவேன். முழு மகிழ்வுடனே உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா நான் உம்மையே ஆராதிக்கின்றேன். அன்பே நான் உம்மையே பணிந்திடுவேன். படைப்பின் காரணர் நீரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீரே. தூக்கி சுமப்பீரே ஆராதிக்கின்றேன். சுகங்களை தருவீரே ஆராதிக்கின்றேன். தோளில் சுமப்பீரே ஆராதிக்கின்றேன். வரங்களை தருவீரே ஆராதிக்கின்றேன். என்னை கைவிடா தெய்வமே ஆராதிக்கின்றேன். விடுதலை கொடுப்பீரே ஆராதிக்கின்றேன். என்னை கைவிடா தெய்வமே ஆராதிக்கின்றேன். விடுதலை கொடுப்பீரே ஆராதிக்கின்றேன். அப்பா நான் உம்மையே ஆராதிக்கின்றேன். அன்பே நான் உம்மையே பணிந்திடுவேன். படைப்பின் காரணர் நீரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீரே. சர்வ படைப்பின் காரணர் நீரே, எல்லா மகிமைக்கும் காரணர் நீரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்கள் பலமும் எங்களுக்கு ஈதமுமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்தமான சந்நிதியில் நின்று உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போதெல்லாம் பரிசுத்தமான உம்முடைய திருக்கரங்கள் எங்கள் தலைகள் மேல் இறங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்கள் வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனுக்கு நீர் பலனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை அறிந்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. கண்மலையாக சுற்றி நின்று எங்களை காத்து கொள்ளுகிற தேவன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நல்லவராய் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்மைகளை எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்த எங்கள் நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி நிறைந்த ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் உம்முடைய பாதத்தில் செலுத்துகிறோம். எப்பொழுதும் நீர் எங்களை கைவிடாமல் கடந்த 2 மாதங்களில் நடத்தினீரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை விசாரித்து நடத்தினீரே உமக்கு நன்றி. எங்கள் நாட்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் எடுத்து வைத்து எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி. அந்த கடந்த 2 மாதங்களையும் நன்மைகளால் எங்களை முடிசூட்டின தேவன். அதுபோல இந்த புதிய மாதத்திலும் எங்களை நன்மைகளால் முடிசூட்ட இருக்கும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களை அன்பு செய்த தேவன். நீர் எங்கள் நண்பனாக வந்த தேவன். நீர் எங்கள் இணையாளனாகவும் துணையாளனாகவும் எங்களோடு இருந்த தேவன். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தோம், பாவத்திலும் சாபத்திலும் இருந்தும் நீர் எங்களை தேடி வந்து கரம் பிடித்த தேவன் ஆண்டவரே. பாவ சேற்றில் இருந்த எங்களை தூக்கி எடுத்த எங்கள் நல்லவரே,
உம்முடைய மார்போடு நீர் எங்களை அணைத்துக் கொண்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடப்பித்துக் கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பெயரை சொல்லி எங்களை அழைத்தவரே உமக்கு நன்றி. தாயின் கருவிலிருந்து எங்களை உமக்காக தெரிந்தெடுத்தவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி அபிஷேகித்தவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் அதிசயமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமுள்ள தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மனதுருகும் தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரையும் ஆச்சரியமாக எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் நீர் அதிசயமாகவும் ஆச்சரியமான விதமாகவும் எங்களை நடத்தவிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி. எங்கள் கண்களை நீர் கண்ணீருக்கு தப்புவித்து எங்கள் கால்களை நீர் வலைக்கு நீக்கலாக்கி விட போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய கரம் எங்கள் முன்னும் பின்னும் இடமும் பலமும் எங்களை நெருக்கி நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்க நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தடுமாறி நிற்கிற நேரங்கள் எல்லாம் ஒரு தாயை போல எங்களை தேற்றின தேவன், ஒரு தகப்பனை போல தூக்கி தோளில் சுமந்தீரே உமக்கு நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. உம்மை போல வேறொரு தேவன் இல்லை என்று ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மைகளையும் கிருபைகளையும் நினைத்து உம்மை துதிப்போம். ஜீவனுள்ள காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை அன்பாய் தேற்றி அரவணைக்கிற தேவன் நீர் மட்டும் தான் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைத்து ஆசீர்வதிப்பவரே உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை மட்டும் நாங்கள் நம்புகிறோம். இந்த பூமியில் உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் இல்லை என்று, நீர் மட்டுமே உயிருள்ள தேவன் என்று உம்மை மட்டும் நம்புகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கும் இடத்தில் நீர் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் நீர் இந்த நேரத்தில் உயிருள்ள தேவனாக எங்களை பாராதவர் போல எங்கள் மத்தியில் இருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் சர்வ சிருஷ்டிகர் என்று உம்மை ஆராதிக்கிறேன். நீர் சகலமும் படைத்தவர் என்று உம்மை ஆராதிக்கிறேன். அகில உலகத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் என்று உம்மை ஆராதிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் காண்கிறார், என் கண்ணீரை கரத்தில் வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் கிருபை அளிக்கிறார், ஏற்ற நேரத்தில் கிருபை அளிக்கிறார், கிருபை அளிக்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் சங்கீத வேத வாசிப்புடன் துதிகளோடு ஜெபங்களோடு பாடல்களோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். பாடல்கள் கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமான இந்த வேளையிலே நாளே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோமா. காட் பிளஸ். ஆமேன் ஆமென், ஆமென். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழிய சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான வேத வாசிப்புடனும் ஜெபங்களுடனும் பாடல்களுடனும் துதிகளுடனும் இணைந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாரா. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பம்